ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன விஷ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு நான் கார்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்டு இன்றைக்கி ரூத்லெஸ் மாஃபியாவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டோரிகளை போகலாம். தேங் அவனோட கையை கிழிச்சிருப்பான். அதில் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகுறான். ஜேகே இந்த பக்கம் ஸ்மோக் பற்ற வச்சுட்டே தான் தேங்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். தேங்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலங்கமோ அப்படியே திரும்பி பார்க்குறான். ஐயோ, ரொம்ப டயர்டு போல இருக்கே செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். ஏய் இங்கே பாரு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இப்போ தான் தேங்கோட கையை பார்க்குறான். ஏய் இங்கே பாரு, ஏய் ஏந்திரி, என்ன பண்ணி வச்சுருக்க உன்னத்தோ, ஏந்திரின்னு சொன்னேன், எந்திரி அப்படின்னு ஜேகே தான் தேங்க எழுப்பிட்டு இருக்கான். இப்போ சடனாக அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வருது. குக்கிமா குக்கிமா அம்மா போகிறேன் பார்த்துக்கோ. இந்த மாதிரி அவனுக்கு சடனாக ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. ஜேகே தான் ஒரு மாதிரி ஆயிடுறான். அவனுக்கு பயங்கரமாக இப்போ ஸ்வெட் ஆகிட்டு தலையெல்லாம் வலிக்குது. அப்படியே தேங்க தூக்கி அந்த ரூமில் இருக்க பெட்டில் தான் போடுறான். இப்போது கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா போதும், கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தான் ஃபோன் அடிக்குது. ஓ அதை அடிச்சுட்டு போட்டோம், நீ படு. ஓ ரொம்ப நேரமாக அடிக்குது, ஏடு. ஷோ ஹலோ, வாட், என்னாச்சு யார் ஃபோனில் என்னாச்சு? இதை சொல்லு, என்ன அப்படின்னு ஜிம்மின் கேட்க சுகா பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் வேகமாக எல்லாம் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. இப்போது ஜேகேவோட மேன்ஷனுக்கு தான் சுகா போயிருப்பார். அங்கே போயிட்டு பார்த்தா தேங் தான் ஃபுல்லாக ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் அங்கே போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுங்க? இல்லை எனக்கு புரியல. நேற்று நல்லா தானே இருந்தான், இன்றைக்கி என்னாச்சு? ஜேகேங்க பாஸ் அது அப்படின்னு பாடிகார்ட் பேசுறதுக்குள்ளே டாக்டர் வராரு வெளியே. டாக்டர் என்ன ஆச்சு? பேஷண்ட்டோட கண்டிஷன் ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் அவரை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ப்ளட் லாஸும் ஆகிருக்கு. ப்ளஸ் அவர் கையில் வேறு, ஸோ அதுவும் ப்ளட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே வீக்காக இருக்கார். இப்போ அவர் கான்ஷியஸ்னஸ் வர்றது கொஞ்சம் உடனே வராது. பட் அவர் கான்ஷியஸ் வந்ததும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகே? பட் அவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பேஷண்ட் மைனர், அவருக்கு இன்னும் 18 கூட ஆகலை. அதுக்குள்ளே அவரை போய் இப்படி ஐ டோன்ட் நோ எப்படி இதை கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் திரும்பவும் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சுகா கிட்டே சொல்லிட்டு போகிறாரு. ஏய் பாஸ், ஜேகேங்க பாஸ் அவர் மேலே ரூமில் இருக்கார். இப்போ சுகா தான் தேங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஜேகேவை தான் பார்க்க போகிறாரு. ஜேகே எங்கள் ரூமில் ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கான். பட் அவனுக்கு மைண்டு ஃபுல்லாக 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி நமக்குன்னு குட்டியாக ஒரு வீடு, நமக்குன்னு பாப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் என் லவ்வால் உங்களை மாற்றிடுவேன். குக்கி இப்படி மாற்றி ஜேகே மைண்ட்ஃபுல்லாக தேங் பேசுறது மட்டுமே தான் கேட்டுகிட்டே இருக்குது. டென்ஷன் ஆகி காதை 2 அடைச்சிக்கிட்டு தான் ஒரு மாதிரி உட்காண்ட்ருக்கான். டேய் ஜேகே, என்னடா பண்ணி வச்சிருக்க அவனை? சின்ன பையன்டா, ஆரம்பத்துலேருந்து ஒன்று படித்து சொன்னனே, சின்ன பையன் அவனை விட்டுரு வேண்டான்னு. இப்படி தான் நீ இருப்பனா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கான்டா. கான்ஷியஸ் வரத்துக்கே லேட் ஆகும்னு சொல்கிறாங்க டாக்டர். அப்பா ஊரில் இல்லை, இருந்திருந்தானே கதையை வேறு தெரியும்ல. அப்பாவை கூட விடு, கிம் அங்கிளுக்கு என்னடா பதில் சொல்கிறது? அவருக்கு தெரிஞ்சதில் என்னடா ஆகும்? இப்படி டென்ஷன் ஆகி சுகா பாட்டு கத்திட்டு இருக்க ஜேகே எதுவுமே கண்டுக்காமல் அவன் பாட்டு குடிச்சிட்ருக்கான். நீ கல்யாணம்னா மாறிடுவேன், திருந்திடுவேன் நம்பிட்டு இருந்தேன் பார்த்தியா? அது எங்கள் முட்டாள்தனம் தான். அப்பா கூட யோசிச்சாரு, ஆனால் நான் தான் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்தால் எல்லாம் மாறிடும், சேஞ்ச் ஆகிடும், பழசெல்லாம் மறந்துடுவேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அந்த பையனை இப்படி பார்த்துட்டு சத்தியமாக சொல்கிறேன், நீ என்றைக்குமே திருந்த மாட்டேன்.
திருந்த வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. நீ இப்படியே இருந்தேன்னா கடைசியில் நீ மட்டும்தான் இருப்ப, உன்னை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் இப்போ போக திரும்புகிறாரு. அப்புறம் அவன் பக்கமே நீ வரக்கூடாது, இனி என்ன பண்ணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் இப்போ போகிறாரு. ஆனால் இவ்வளோ நேரம் சுகா பேசியும் ஜேகே எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அவன் படு குடிச்சிட்டே இருக்கான். சுகா இந்த பக்கம் தேயாங்க தான் ஷிஃப்ட் பண்ணி அவனோட மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். மா ப்ளீஸ் கொஞ்சம் அழாமல் இருக்கீங்களா? இல்லை, என்னால் தான் இன்றைக்கி இந்த பையனுக்கு இந்த நிலமை. நான் தான் அவங்க அப்பா கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னுலாம் சொன்னேன். ஜேகேவை பற்றி யோசிச்சுருந்துருக்கணும், எதையுமே யோசிக்காமல் நான் பாட்டுக்கு. ஐயோ, என்னால் தான் இந்த குழந்தைக்கு இப்படி அப்படின்னு தேயாங்கோட கையை பிடிச்சிட்டு தான் ஜேகேவோட ஸ்டெப் மாமா அழுதுட்டுருக்காங்க. தேயாங், ஐ எம் சாரி, கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனா சொல்லியிருக்கலாமே, இப்படி கையெல்லாம். ஐயோ, இப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? மா கொஞ்சம் காம் ஆகுங்க. டாக்டர் பேஷண்ட் கான்ஷியஸ் வரணும்னா கொஞ்சமாச்சும் வந்து பாசிட்டிவாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே மாற போகிறதில்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் காம் ஆகுங்க. ஆமாம் ஆண்டி, கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுவோம், அவன் கண்டிப்பாக முழிச்சிருவான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். சரி தேயாங் கொஞ்சம் இங்கே முழிச்சு பாரு, எனக்காக முழிச்சு பாருறா, நான் கூப்பிட்றது கேட்குதா? இப்போ அவங்க பேசுறதெல்லாம் தேயாங்க்கு கேட்குது. அப்படியே அவனோட சப்கான்ஷியஸ்குள்ளே போய், டேட்டே என்ன ஆச்சு, ஏன் அழுற? அது அங்கே 2-3 பேர் எல்லாம் கேங்காக விளையாடிட்டு இருந்தாங்களா, அங்கே போயிட்டு நானும் விளாட்லான்னு போனேன்னா பார்த்தா நீ ஏரியாவுக்கு புதுசு, நீலாம் வந்து இங்கே வரக்கூடாது போ அப்படின்னு என்னை தள்ளி விட்டா. இங்கே பாருங்கம்மா, முட்டியில் பீட்ரூட். அச்சிச்சோ, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு. சரி வா, அம்மா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன். சரி, நான் போய் அந்த பசங்கிட்டலாம் பேசி டேட்டாவையும் சேர்த்துக்க சொல்லட்டுமா? இல்லை வேண்டாம், அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க கூடலாம் என்னால் விளையாட முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, பார்க்க பெருசாக இருந்துட்டா மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அர்த்தமா? கிடையாது. ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உடம்புல மட்டும் கிடையாது, மனசுலவையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என் டேட்டே பார்க்க வேணால் குட்டியாக இருக்கலாம், ஆனால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன்தான். இப்போ ஃபஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு. ஏந்திரி, அம்மாவும் வரேன். அம்மாவும் கூட தானே இருக்கேன். அப்போ நானும் ஸ்ட்ராங்கா? அந்த டைகர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங். நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங் தான். சரி, என் கையை பிடிச்சிக்கோ, ஏந்திரி. வலிக்குது. ஆஹா, ஒரு நாள் முடியும், ஏந்திரி. வா டேட்டே, அம்மா கூப்பிட்றல்ல, வா. அம்மா, தேங்தா டக்குன்னு முழிச்சிருப்பான். முழிச்சிட்டா. ஒன்றும் இல்லை, நாங்களாம் இருக்கோம், நாங்களாம் பக்கத்தில் தான் இருக்கோம். தேயா இங்கே பாரு. ப்ளீஸ் விட்டுருங்க. அச்சோ, பயப்படாத, இங்கே பாரு, நான் தான் ஆண்டி தான் இருக்கேன், இங்கே பாரு. தேயாங் பயந்து போய் இப்போ தான் எல்லாரையும் பார்க்குறான். பயப்படாத, ஒன்றும் இல்லை, சரியா? நான் இருக்கேன் கூட, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. ஆனால் தேயாங் எதுவுமே பேசாமல் அவன் கண்ணை மூடிக்கிறான். அவன் கண்ணில் தண்ணியாக வந்துட்டே இருக்கு. மா, நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கோங்க, நான் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சுகா சொல்லிட்டு போகிறாரு. இப்போ கட் பண்ணி ஜேகே மேன்ஷனில் தான் பார்க்குறோம். ஐரா தான் வேகமாக டென்ஷனாக உள்ளே வந்துட்டுருக்கா. என்ன நடக்குதுங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, எல்லாம் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பாடி கார்ட்ஸை திட்டிகிட்டே பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரு பாடியை கவர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஹேய், யார் அது, என்ன ஆச்சு? மேம், அது சீஃப் பாடி கார்ட் சாம். வாட், சாம்? எப்படி ஆச்சு? ஜேகேங்க, யார் வந்த மேன்ஷனுக்குள்ளே? மேம், பண்ணதே பாஸ் தான். வாட் த ஹெல், என்னென்னமோ நடந்திருக்கு, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இப்போ ஜேகே ரூமுக்கு தான் போகிறா. பார்த்தா ஜேகே அவன் ரூமில் மிரர் முன்னாடி தான் நின்றுட்டு அவனை தான் பார்த்துட்ருக்கான். அவன் டாப்பில் எதுவும் போடல, அப்படியே மிரரில் அவன் மேலே இருக்க ஸ்க்ராச்சஸ் எல்லாம் தான் பார்த்துட்ருக்கான். அவன் மேலே இருக்க ஒரு நேர்மாக்கா பார்த்துட்டே நேற்று நைட்டு நடந்தது தான் நினச்சி பார்க்குறான். நைட்டு என்ன நடந்திருக்கும்னா, ஓடுறான்ல இப்படி. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாடிகார்ட் தான் ஓடுறான். ஜேகே தான் ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மிக் பண்ணிவிட்டு
அவன் பக்கத்தில் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்குது, அதில் ஒரு கத்தி இருக்குது, அதை தான் பார்க்குறான். இந்த பக்கம் அந்த பாடிகார்டு தான் வேகமாக சேஸ் பண்ணிட்டு தேங்க் பின்னாடி ஓடிட்டுருக்கான். இப்போது பாடிகார்டோட கழுத்தில் தான் டக்குன்னு ஒரு கத்தி ஸ்லாஷ் ஆகுது. டேய் என்ன அப்படி பாய்ஞ்சிட்டு ஓடுற? அவ்வளோ வெறி இருக்காதா? பீஸ் அப்படி இல்லை, என்னை தவிர வேற எவனும் தொட்ட முடியாதுடா. உன்னை விட பல மடங்கு வெறியில் இருக்கேன் நான், இன்னைக்கு விடுறதா இல்லை அப்படின்னு செம்ம டெரராக சொல்லிவிட்டு அந்த பாடிகார்டை தான் புஷ் பண்ணுறான். ஐயோ செல்லம் எங்கே போச்சு? வாசம் இந்த பக்கம் தான் அடிக்குது. ஓ வரேன் வரேன். இப்போ ஜேகே மெயினை தான் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்கோட ரூம் டோரை தான் ஒரே கிக்கில் உதச்சி ஓப்பன் பண்ணுறான். அண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் விட்டுருங்கண்ணா. இதுதான் நடந்திருக்கும் நைட்டு. அதை நினச்சி பார்த்துட்டு ஜேகே தான் இப்போது அவன் கீழே பிடிக்கிறான். இப்போ வரைக்கும் வலிக்குது, இன்னும் டைட்டு, செம்ம போதை. இப்போ ஐரா தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரா. ஏகே என்ன நடக்குதுங்க? அந்த பாடிகார்டை என்ன பண்ண? அப்புறம் ஒய்ஃபி ஹாலவே காணோம், எங்கே பயந்து ஓடிட்டானா ஒரே நாளில் அப்படின்னு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. இப்போ ஜேகே தான் திரும்புகிறான். அவனை பார்த்ததும் அப்படியே ஆஃப் ஆகிடுறா. அவளோட கண்ணு ஜேகேவை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுது. ஜேகே உனக்கு நீடியாக இருந்தா கால் பண்ணியிருக்கலாம்ல, நான் உடனே வந்திருப்பேனே அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகேவோட கீழே பார்த்துட்டே தான் சொல்கிறா. ஜாயோட மிஷன் பிளான் ரெடி ஆகிடுச்சுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, பட் அது வேறு சோர்ஸில் தான் வந்தது, உங்ககிட்டேருந்து வரல. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அது ஜேகே அதை சொல்ல தான் வந்தேன் ஆக்சுவலாக. ஆமாம் ஐரா சாரி ஜேகே, உன்னை வச்சுருக்கிறதே ஸ்பை வேலை பார்க்க தான். இல்லை ஜேகே, அவன் ஹார்பர் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஏர்வேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். குட்ஸ் எல்லாம் ஸ்டஃபெல்லாம் அதில் தான் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் அவங்ககிட்ட சொல்லான்னு அப்படின்னு ஐரா சொல்லிகிட்ருக்க. ஜேகே தான் அவன் கோட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டுருக்கான். ஜேகே ஏதாவது மிஷன் போறியா? ஆமாம் சீக்ரெட் மிஷன் அப்படின்னு ஜேகே சொல்ல ஐரா முழிக்கிறா. ஜேகே ஐராவோட இயர்ஸ் கிட்ட வந்து மிஷன் ஒய்ஃபி. என்ன மிஷன் ஒய்ஃபியா? ஜேகே ஒரு மாதிரி ஸ்பெக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். ஐராக்கா பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. வாட் ஒய்ஃபி? எங்கேருந்து புதுசாக வந்தா இந்த ஒய்ஃபி? அன்றைக்கி நைட் நீ பியார்டாக நடந்துக்கிட்டல, எனக்கு அது என்னன்னு அப்போ புரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் என்ன நடந்திருக்குமோ அதான் யோசிக்கிறா. ஐரா தான் பெட்டில் எதுவுமே போடாமல் அவன் பாட்டுக்கு படுத்துட்டு நெளிஞ்சிட்டு இருந்திருப்பா. ஜேகேவும் ஹெட்செட் எடுத்து போட்டு, ஏய் இன்றைக்கி நீ ஃபுல்லாக கத்துற, நீ கத்துற கத்துல இந்த மேன்ஷனே அலறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணலான்னு தான் போகிறான். ஐரா ஜேகேவோட கையை எடுத்து அவன் மேலே தான் வைக்கிறா. பார்த்தா ஜேகே சடனாக அவன் கையில் இருக்க ரிங்கை தான் பார்க்குறான். எங்க நமக்குன்னு குட்டியாக ஒரு வீடு, 2 பேரும் புரிஞ்சிட்டு லவ் பண்ணி ஒத்தா சாவடிக்கிறானே. ஜேகே என்ன ஆச்சு? நான் வேணா சூடேத்துட்டா அப்படின்னு சொல்லி ஜேகே கீழே தான் கை வைக்க போகிறா. ஜேகே டக்குன்னு அவள் கையை பிடிச்சிட்டு, ஏய் எனக்கு இப்போ பண்ணுற மூடு இல்லை, நீ கத்து. கத்துறதா? என்ன ஜேகே? டென்ஷன் மயிர் ஏத்தாத, ஒழுங்காக மூடிட்டு கத்து அப்படி சொல்லிவிட்டு ஜேகே டென்ஷனாக போய் திரும்பவும் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐராக்கு ஜேகே எதனால் டிஸ்டர்பாக இருக்கான்றது புரியலனாலும் தேங்க வெறுப்பேற்ற தான் கற்று சொல்கிறான்றது அவளுக்கு நல்லா புரியுது. அதனால அவளும் போய் சும்மா படுத்துட்டு கத்திட்டு இருந்திருப்பா. ஜேகே கொஞ்ச நேரம் தான் அங்கே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனால் அங்கே இருக்க முடியாமல் கிளம்பி போயிருப்பான் வெளியே. ஐரா இதெல்லாம் ப்ரெசண்ட்டில் நினச்சி பார்த்துட்டு, புதுசாக ஒய்ஃபி வந்துட்டானா ஜேகே? அவன் மோகத்தில் சுற்றுறியோ? ஐ நோ, நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பை தான், பட் என் பிளானெல்லாம் பெருசாக இருந்துச்சு. வெறும் ஸ்பையாக இருந்தேனா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பெட்டுக்கு வந்தேன். அடுத்து மிஸ்டர் ஜானுக்கு அப்புறம் மாஃபியா லீடர்னா அது நீ தான். இந்த மாஃபியா வாழ்ட நீ லீட் பண்ணுவேன், நான் உன்னை ரூல் பண்ணுவேன்னு நினச்சேன். இப்போ உனக்கிட்ட போல
புதுசாக முளைச்ச இந்த ஒய்ஃபையை முளைச்ச இடத்துலையே புதைச்சிட வேண்டியதுதான். இந்த ஐராவை பற்றி இன்னும் உனக்கே முழுசாக தெரியாது ஜேகே அப்படின்னு ஐரா தான் அவளுக்குள்ளே ஈவலான ஒரு பிளானை போட்டுட்ருக்கா. இப்போ கட் பண்ணி மிஸ்டர் ஜியானோட மேன்ஷனில் தான் பார்க்குறோம். கொஞ்சமாக சாப்பிட இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? ஆனால் தேயாங் எதுவுமே பேசாமல் கண்ணை மூடி அவன் பாட்டுக்கு படுத்திருக்கான். தேயாங் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணார் அப்படின்னு அவங்க சொன்னதும் தேயாங் டக்குன்னு முழிச்சு பார்க்குறான். இல்லை நான் எதுவும் சொல்லலை, நீ இங்கே தான் இருக்க, நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். அவங்க அப்படி சொல்கிறத கேட்டுட்டு தேயாங் எதுவுமே பேசாமல் திரும்பி படுத்துக்கிறான். தேயாங் இந்த வாய்ஸ் கேட்டதும் தேயாங் யாருன்னு பார்க்குறான். பார்த்தா மெய்ட் ஆண்டி தான். டாக்டர் தான் சுகா கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு. ஸோ அவருக்கு இப்போ தேவையெல்லாம் யார் கூட இருந்தால் அவர் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அவங்க கூட இருக்கிறது பெட்டர்னு தோணுது. ஃபிசிக்கலி அவர் ஓகே ஆகிட்டாரு, ஆனால் மென்டலி அவர் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க மாதிரி யாராச்சும் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. ஓகே டாக்டர், நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதனால தான் சுகா வந்து மெய்ட் ஆண்டியை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. தேயாங்மா ஏன் அப்படி பண்ண அப்படின்னு அவங்க கேட்டதும் தேயாங் எழுந்து அவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் ரொம்பவே அழுகுறாங்க. ஆண்டி ஆண்டி என் கூடவே இருக்கு ஆண்டி, என்னை விட்டு போயிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு குழந்த போல் அப்படி அழுறான். மிஸ்ஸஸ் ஜியான், சுகா, ஜிமின் எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை நான் போகல உன் கூட தான் இருக்கேன். மேரேஜில் உனக்கு விருப்பம் இல்லைண்ணா சொல்லியிருக்கலாம்ல, இப்படியா பண்ணுவாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அப்பா கிட்ட நான் பேசியிருப்பேனே. கல்யாணம் பண்ணி வச்சது பிடிக்காம தான் தேயாங் இப்படி பண்ணிக்கிட்டதா எல்லாரும் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தேயாங்கால எதுவுமே சொல்ல முடியாமல் அவன் பயங்கரமாக அழுகுறான். எனக்கு புரியுது அப்பாவுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணேன்னு. ஆனால் இப்போ இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பார், எப்படி ஃபீல் பண்ணுவார் உனக்கே தெரியும்ல. நடந்த விஷயத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம். தேயாங்கின்னு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே இருக்கலாம், அவனுக்கு கம்ஃபர்ட்டா அப்படின்னு சுகா சொல்ல மெய்டாண்டியும் சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே தேயாங்க கம்ஃபர்ட் பண்ணி அவனை ஃபுட்டெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு அப்படியே படுக்க வச்சிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜான் மெய்டாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா, இத்தனை வருஷமும் தேயாங்க நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவனை ஃபுல்லாக வளர்த்ததே நான் தான் சொல்லப்போனால். அவள் தான் பெரிய பையனாக வளர்ந்துருக்கானே தவிர குழந்த மாதிரி மனசு அவனுக்கு. யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்க மாட்டான், அவ்வளோ தங்கமான மனசு அவனுக்கு. ஆனால் அவன் போய் இன்னைக்கு இப்படி கையெல்லாம், எனக்கு அதான் புரியல. மிஸ்ஸஸ் ஜானுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்களும் ரொம்ப வரிடாக பார்த்துட்ருக்காங்க. கேட்குறனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, மாப்பிள்ளை சேர காணலை, அவர் வரலையா? அது வந்து சரி புரியுது. கொஞ்ச நாள் 2 பேரும் தனியாக இருக்கிறது தான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கொஞ்சமாச்சும் என்கிட்ட பேசி அவன் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு மெய்ட் ஆண்டி சொல்ல மிஸ்ஸஸ் ஜானுக்கும் ஒரு மாதிரி நம்பிக்கையாக இருக்குது. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் சாயோட வேரஸில் தான் பார்க்குறோம். என்ன ஆச்சு பாஸ்? நம்ம கூட்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதான் எப்படி ஆச்சு பாஸ்? அது இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடுச்சு. அதான் எப்படி லீக் ஆச்சு? இல்லை, கொஞ்சம் நாளாகவே நானும் பார்க்குறேன், நம்மளோட மிஷன்ஸ் பிளான்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் தான். இதுக்கெல்லாம் காரணம் ஜான் ஜங்குக் அப்படின்னு ஐரா தான் சொல்லிட்டு உள்ளே வரா. சாய் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஐராவை தான் பார்க்குறான். எஸ், த ஒன்லி ஒன், ஜான் ஜங்குக் அடுத்த மாஃபியா லீடர் ஆக போகிற, இந்த மாஃபியா வேர்ல்டையே ரூல் பண்ண போகிற ஒரே பர்சன் த ஜான் ஜங்குக். இப்படி அவள் சொல்கிறத கேட்டு பயங்கரமாக வெறியாகிறான் சாய். ஓ கூல். என்ன மிஸ்டர் சாய், ரொம்ப வெறியாகுதா? ஆனால் இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் ட்ரீம்லேயே எல்லாத்தையும் கனவு கண்டுட்ருக்கீங்க, பட் அவன் நிஜத்தில் எல்லாத்தையும் நடத்திட்டுருக்கான். ஐரா, என்னை மேலும் மேலும் டென்ஷன் ஆக்காத. என்னோடய ஃபேமிலி, என்னோடய பிஸ்னஸ், என் ஃப்ரெண்ட்ஸுன்னு இப்போ யாருமே என் கூட இல்லை. எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான்.
நான் பழி வாங்கியே தீருவேன். நான் எப்படி எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்டுட்ருக்கணும் அந்த மாதிரி அவனும் ஆவான். ஆக்குறேன், கண்டிப்பாக ஆக்குவேன். நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு ஐரா சொன்னதும் சாய் தான் நிமிர்ந்து பார்க்குறாரு. ஐரா ஒரு மாதிரி ஈவிலாக ஸ்பிக் பண்ணிவிட்டு சாயோட தைஸில் தான் கையை வச்சு தொடரா. இப்போ கட் பண்ணி தேயாங்க தான் பார்க்குறோம். தேயாங் தான் பால்கனியில் நின்றுட்டு மூணு தான் பார்த்துட்ருக்கான். அம்மா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நான் இப்போ என்ன பண்ணட்டும்? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா. நான் உங்ககிட்டவே வந்துடுறேனே, என்னை கூப்பிட்டுக்கோங்களேன். ஆனால் அப்பா பாவம் இல்லைம்மா, அவரை தனியாக விட்டுட்டு நானும் மட்டும் வந்தேன்னா அப்படின்னு தேயாங் தான் மூணை பார்த்து அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். இப்போ சடனாக ஒரு சவுண்டு கேட்குது. தேயாங் பயந்து போயிட்டு திரும்பி பார்க்குறான். யார் யாருன்னா இருக்கீங்களா? ஆண்டி, மேட் ஆண்டி, ஆண்டி. என்ன பொண்டாட்டி, புருஷன் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு ஜேகே தான் தேயாங் அப்படியே பேக் அப் பண்ணி அவன் ஏஸ்டதெல்லாம் சொல்கிறான். தேயாங் பயங்கரமாக பயந்துடுறான். அவனுக்கு மூச்செல்லாம் திணறுது. அம்மா, ஆண்டி, ஆண்டி. என்ன ஒரே அடியாக விட்டு போகலான்னு நினச்சியா? நீ வாழணுன்னாலும் சாகணுன்னாலும் நான் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேயாங்க தான் அப்படி திருப்புறான். தேயாங் ஜேகேவோட ஃபேஸை பார்த்த உடனே அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறான். ஜேகே அவனை இடுப்போட ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு தான் பார்க்குறான். அந்த மூணோட வெளிச்சத்தில் தேயாங்கோட ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக க்ளோ ஆகுது. தடவை உன்னை இப்படி தான் நிலா வெளிச்சத்தில் பார்த்தேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தேயாங்கோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி அவன் ஹார்ட்டில் ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். அது என்ன மாதிரி ஃபீலிங்னு அவனுக்கே புரியல. ஆனால் தேயாங்கோட ஃபேஸை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு அவனுக்கு. இப்போ அப்படியே தேயாங்க லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போய் பெட்டில் தான் படுக்க வைக்கிறான். அவனை படுக்க வச்சுட்டு எந்திரிக்கலான்னு பார்க்குறான். பார்த்தா தேயாங் ஜேகேவோட ஷர்ட்டை இறுக்கமாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்ருக்கான். அவனுக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்ன நினச்சான்னு தெரில. அப்படியே அவன் பக்கத்துலேயே அவனும் படுத்துக்கிறான். படுத்துட்டும் தேயாங்கே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே தேயாங்க பிடிச்சி இழுத்து அவன் செஸ்ட்டு மேலே படுக்க வச்சுக்கிறான். அப்படியே அவனை டைட்டாக கட்டி பிடிச்சி இறுக்கமாக படுத்துக்கிறான். ஜேகேக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் அது என்னன்றது அவனுக்கு புரியல. அது அவனுக்கு பிடிக்கவும் இல்லை, அதே சமயம் அது வேணும்னு தோணுது. இப்போது தேயாங்கோட கையை தான் பார்க்குறான். அந்த கட் மார்க் அவன் மறக்கணும்னு நினைக்கிற நிறைய விஷயத்த ரிமெம்பர் பண்ணுது. குக்கிமா ஜேகேக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஜேகே, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு தேயாங்க தள்ளி கீழே படுக்க வச்சுட்டு ஏந்து போயிடுறான். இப்போ அப்படியே அந்த நைட்டு போகுது. அடுத்த நாள் காலையில் தான் மேடாண்டி தான் தேயாங்க எழுப்பிட்டுருக்காங்க. தேயாங்கம்மா. தேயாங் முழிச்சதுமே பக்கத்தில் எல்லாம் சுற்றி சுற்றி தேடுறான். என்னாச்சு தேயாங், என்னாச்சு? அது அது சரி சரி, ஒன்றும் இல்லை, இங்கே வா அப்படின்னு அவங்க தான் தேயாங்க ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. தேயாங்கு சுத்தமாக புரியல. நேற்று நைட்டு நடந்தது எல்லாமே நிஜமா இல்லை ட்ரீமா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பிளாங்காக முழிக்கிறான். ஆனாலுமே ஜேகேவை பார்த்தது, அவன் பேசினதுன்னு எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி மைண்டில் வந்து போகுது. இப்போது ஜிமின் தான் ரூமில் வரான். என்ன தேயாங், 12th ரிசல்ட் வந்துருச்சு. தேயாங் பார்க்குறான். இந்தா ஸ்கூல் ஃபஸ்ட்டு நீ தான், கங்க்ராட்ஸ் மை லிட்டில் பிரதர் அப்படின்னு ஜிமின் தான் ஹேண்ட் ஷேக் பண்ண கையை நீட்டுறான். தேயாங் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் கம்னே உட்காண்ட்ருக்கான். என்ன ஆச்சு, ஏன் இப்படி இவ்வளோ சோகம்? உனக்கு படிக்கணும் தானே ஆசை? ஆமாம் தானே? கேள்விப்பட்டேன் உனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையாமே. தேயாங் எதுவுமே பேசாமல் ஸ்டில் கீழே கொஞ்சிட்டு கம்னே தான் இருக்கான். ஆமாப்பா, அவன் டாக்டர் ஆகணுங்கிறது அவங்க அம்மாவோட ஆசையும் கூட. டாக்டர் தானே ஆக்கிட்டே போச்சு. இங்கே பாரு தேயாங், எனக்கும் ஒன்று போல தான் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சதை நான் படிச்சுட்டு தானே இருக்கேன். நீயும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
இவ்வளோ தான் நம்ம லைஃப்னு தப்பாக டெசிஷன்லாம் எடுக்காமல் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு ஃபஸ்ட்டு. ஆமாம் தயாங், ஜிமின் கரெக்டாக தான் சொல்கிறான் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜான் தான் பேசிட்டு உள்ளே வராங்க. தயாங் தான் பார்க்குறான். ஆமாம் தயாங், நீ இந்த மேரேஜ் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு. உங்கள் அம்மாவுக்கு நீ டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை தானே? தயாங்க்கு அவன் கண்ணெல்லாம் கலங்குது. ஆண்டி, அச்சோ இங்கே வா. ஒன்றும் இல்லை சரியா? ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன் சரியா? இங்கே பாரு, நான் உனக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. ரைஸ் கேக் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? இந்தா. இல்லை வேணாம். ஏன்? இல்லை, நான் இன்னும் ப்ரஷ் பண்ணல. ஓகே ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடு சரியா? ஆண்டி, இங்கே நான் ஒருத்தன் இருக்கேன், புதுசாக வந்தவன் நான் கவனிக்கிறீங்க. அவனுக்கு மட்டும் ரைஸ் கேக்கு, எனக்கு ஐயோ அது எப்படி நான் மறப்பேன்? உனக்கு பிடிச்ச மோஜி கீழே ரெடி பண்ணி வச்சாச்சு, போய் சாப்பிடு. தயாங் தான் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். பா, என்ன ஒரு க்யூட்டான ஸ்மைலு. அப்பப்போ இந்த மாதிரிலாம் சிரி, அழகாக இருக்குது. அதை விட்டு எப்போ பார்த்தாலும் சோக பாட்டே பாடிட்டு இருந்தா எப்படி? சரி ஓகே, என்னோடய காலேஜில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அப்ளிகேஷனை போட்டுறேன், அதை ஃபில் பண்ணுறோம், ஒன்றா காலேஜ் போகிறோம் ஓகேவா அப்படின்னு ஜிமின் சொல்ல தயாங்கும் சரின்ற மாதிரி தலையாட்டுறான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஜேகே தான் அன்அஃபிஷியலாக ஒரு பிஸ்னஸ் டீலிங் பேசிகிட்டு இருக்கான் ஹார்பரில். சாம்பிளுங்க. ஜேகே, சரக்கு ஒரிஜினல் பக்கா ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ சடனாக பார்த்தா ஒரு கன் ஷூட் ஆகுது. ஜேகே இது அன்அஃபிஷியல்ன்றனால ஒரு 4 பாடி கார்ட்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஐயோத்தா, எவன்டா அவன்? பஸ் ஏறுங்க, பேக்கப். ஒரே கார் சேசிங் கன் ஷூட்டிங்னு போயிட்டுருக்கு. கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா தயாங் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சடனாக அவனுக்கு முழிப்பு வந்து டக்குன்னு முழிக்கிறான். பார்த்தா ஜேகே தான் பால்கனி வழியாக ஏறி வந்திருப்பான். தயாங்க தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே கிட்ட வரான். வேணாம் அப்படின்னு தயாங் பயந்து போய் சொல்லிட்டு இருக்க ஜேகே பாட்டு கிட்ட வந்து அப்படியே பொத்துன்னு இப்போ கீழே விழுந்துடுறான். தயாங்க்கு ஒன்றுமே புரியல. அவன் பெட்டில் உட்காந்துட்டு இருந்திருப்பான், ஜேகே கீழே ஃப்ளோரில் விழுந்திருப்பான். என்ன ஆச்சு? ஆண்டி அப்படி கூப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக எழுந்து பார்க்குறான். பார்த்தா ஃப்ளோரெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. ஜேகேவோட கையில் தான் அடிபட்டிருக்கும். தயாங் அதை பார்த்து வர இன்னும் பயந்துக்கிறான். ஏய் இங்கே வா, தண்ணி கொடு. தயாங் திருன்னு முடிச்சுட்டு ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். ஏய் ஒன்று தான் தண்ணி கொடுன்னு சொன்னேன். தயாங்க்கு இப்போ தான் செஞ்சு வந்து டக்குன்னு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அங்கே சிசர் எடுத்துகிட்டு வா. தயாங் எடுத்துகிட்டு வந்து நடுங்கிட்டே கொடுக்குறான். ஜேகே அவனே வந்து அவன் போட்டிருக்கிறதெல்லாம் கிழிச்சிட்டு அவனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறான். ஆனால் நிறைய ரத்தம் போயிட்டே இருக்குது. தயாங்கு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் டக்குன்னு ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு டைட்டாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கான். ஜேகேக்கு பயங்கரமாக வலிக்குது. இப்போ 2 பேரும் கிட்ட தான் இருக்காங்க. தயாங் வந்து அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. அவன் பயத்துலேயும் ஒன்றும் புரியாமையும் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ மெய்ட் ஆண்டி தான் கதவை நாக் பண்ணுறாங்க, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு. தயாங் என்னாச்சு? டோர் ஓப்பன் பண்ணு, என்னாச்சு? தயாங்க்கு பக்குன்னு ஆயிடுது. என்ன பேசுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறான். ஜேகேக்கு ரொம்பவே வலிக்குது. இருந்தாலும் கத்தாமல் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். ஆண்டியும் விடாமல் கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே தயாங்க பார்க்குறான். டக்குன்னு அவனை பிடிச்சி இழுத்து அப்படின்னு பண்ணிடுறான். அவனுக்கு இருந்த பெயினில் நல்லாவே ஸ்ட்ராங்காக பண்ணிடுறான். ட்ரக்கே வேணாம் போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். தயாங்கோட உதட்டுலேருந்து லைட்டாக ப்ளீடே ஆகுது. தயாங்கு பயங்கரமாக ஷிவர் ஆகுது. ஜேகேவை தள்ளி விட்டு அங்கேருந்து வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில ஓடுறான். மெய்ட் ஆண்டி அவ்வளோ நேரம் தட்டியும் கதை திறக்கலங்குவோம். சரி தயாங் தூங்குறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ தான் போகலான்னு போயிருப்பாங்க. இப்போ தயாங்க பார்த்துட்டு தயாங் என்னாச்சு? அது அங்கே உள்ள அது
அச்சோ, ஏதோ கெட்ட கனவா? நான் நினச்சேன், அதுக்கு தான் கதவை தட்டினேன். சரி வா, என் கூட படுத்துக்கோ இன்னைக்கு. என்ன, வா கீழே போகலாம். மேடாண்டி தான் தயாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. தயாங் திரும்பி திரும்பி அவன் ரூமே பார்த்துட்டு போகிறான். தயாங்க அதுக்கப்புறம் விடிய விடிய தூக்கமே வந்திருக்காது. நைட்டு நடந்து யோசிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பான். இப்போ காலையில் தான் எழுந்து அவன் ரூம்க்கு வந்து ஸ்லோவாக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அஜய்க்கே அங்கே இல்லை. இதுவும் ஒரு வேளை கனவா, ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு பாத்ரூமில் போகிறான். மிரரில் அவன் ஃபேஸை பார்த்துட்டு அவன் லிப்பை தான் தொட்டு பார்க்குறான். ஆ ஆ, அப்போ நேற்று நைட்டு நிஜமாவே எல்லாமே உண்மையா? எதுக்கு என் லைஃப்பில் வருங்க? உங்களை பார்க்கவே விருப்பம் இல்லை எனக்கு. உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக மட்டும்தான் இருக்குது. நான் வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியாமல் டெய்லியும் செத்துட்ருக்கேன். தேங்க இப்படி அழுதுட்ருக்க கரெக்டாக அவனுக்கு இப்போ என்ன ஃபோன் வருது. பார்த்தா மிஸ்டர் கிம் தான் ஃபோன் பண்ணுறாரு. அப்பா. தேங் வேக வேகமாக அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஃபோனை தான் அட்டன் பண்ணுறான். ஹலோ ஹலோ அப்பா. தயாங், ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? இல்லைப்பா, காலையில் இப்போ தானே ஏந்தேன், அதான் கொஞ்சம் கோல்டு, சளி பிடிச்சிருக்கு. உன் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்க சொல்லி சொல்கிறேன்ல, ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா? இல்லைப்பா, பார்த்துக்கிறேன். அப்பா எப்போ வருவீங்க? அப்பா அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். அப்பா நெக்ஸ்ட் வீக் போல் வந்துடுவேன், சரியா? நெக்ஸ்ட் வீக்கா? சரிப்பா. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன், மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எல்லாம் ஓகே தானே? உனக்கு புது இடம் எல்லாம் பிடிச்சிருக்கு தானே? தயாங்க்கு இப்படி அவர் கேட்டதும் பயங்கரமாக அழுக வருது. அவனால் முடியல, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கான். ஹலோ ஹலோ. எல்லாம் ஓகே தான்ப்பா. என்னன்னே தெரில தயாங், காலைல எழுந்ததுலேருந்து உன் நினப்பாவே இருக்குது. உன் அம்மா வேற கனவுல வந்துட்டா, அதான் நீ என்ன பண்ணுறேன்னு ஃபோன் பண்ணேன். அம்மா வந்தாங்களாப்பா? வந்தா என் பையனை பார்த்துக்காம என்னையா பண்ணுறான்னு கேட்டா. அப்படியா? அப்பா ஒன்று சொல்லணும், 12th மார்க் வந்துச்சுப்பா. ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் தான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூப்பா. அப்பா, நான் இன்னைக்கு ஜிமின் அண்ணா கூட அவங்க காலேஜில் போயிட்டு மெடிக்கல் சீட்டில் ஜாயின் பண்ணிக்கலான் இருக்கேன்ப்பா. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். இப்படி 2 பேரும் பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்போது தயாங் தான் ஜிமின் கூட காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறான். இப்போது காரை விட்டு இறங்கி காலேஜ் என்ட்ரன்ஸ்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. சடனாக தயாங்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன நினச்சான்னு தெரில. திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு பிளாக் கலர் கார் நிற்குது. அதுலேருந்து ஒரு டேட்டு போட்ட கை வெளில தெரியுது. தயாங் அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு உள்ளே தான் வேகமாக நடந்து ஓடுறான். என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு ஜிமின் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவனும் பின்னாடியே போகிறான். ஜேகே காரில் உட்காந்துட்டு தயாங்க தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். காலேஜ் புரிய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. ஜேகே எங்கே இருக்க? என்ன விஷயம்? நேற்று நைட் நடந்த அட்டாக் சாயோட இதுலேருந்து வரல. ஆக்சுவலி சாய் எங்கள் கண்ட்ரிலே இல்லை. இது அந்த கங்கோட வேலையாக தான் இருக்கணும். வாட்? கங்கா? கங்குக்கு எவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. யா ஐ நோ ரைட், கங்குக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது தான். பட் ஸ்டில் நீ அவனோட ஹோல் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்ட. ஸோ அதோட ரிவெஞ்சாக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஏதோ இடிக்குதே. அது ஜேகே, நான் ப்ராப்பர் ப்ரூஃபோட வரேன், அப்போ நீ நம்புவ அப்படின்னு ஐரா சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஷிட், அவனுக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு. இதுக்கு தான் சொன்னேன் ஒரே ஷாட்டில் அவனை போடுங்கன்னு. இல்லை, அவன் மொத்தத்தையும் காலி பண்ணிடுவான். அவனை காலி பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எஸ்கேப் ஆகிட்டான். சரி ஓகே சில். அவனோட பொண்டாட்டி முகத்தில் சுற்றிட்டு இருக்கான். இப்போ கூட ஏதோ காலேஜ் வாசலில் தான் நின்றுட்டுருக்கான். ஓ எஸ், நம்ம டார்கெட்
ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மிஷன் ஒய்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு சாயும் ஐராவும் தான் பயங்கரமாக பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்போ தேயாங் தான் 1 வீக்காக காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணி போக ஆரம்பிச்சிடுறான். இப்போ காலேஜ் முடிஞ்சு தான் தேயாங் ஜிமினுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டுருக்கான். இப்போ ஜேகே தான் சடனாக தேயாங்க பிடிச்சி காரில் இழுத்து போடுறான். என்ன பண்ணுறீங்க, என்ன விடுங்க, நான் பொண்டாட்டி காலேஜெலாம் போகிறேன், புருஷன்ட்ட சொல்லவே இல்லை. உனக்கு புருஷன்னு ஒருத்தருங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லோரும் முன்னாடி ரிங்கெல்லாம் போட்டு கல்யாணம்லாம் பண்ணோம். ரிங்கெல்லாம் போட்டால் மட்டும் புருஷன் ஆகிட முடியாது. ப்ளீஸ் என்கிட்ட எது பேசாதீங்க, என்னை விட்டுருங்க. ஏய் நான் ஓவராக பேசுகிறேன், உன்னை இப்போ கூட நான் தூக்கிட்டு போயிடுவேன். சரி ரொம்ப பண்ணிட்டோமே, கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடுவோன்னு பார்த்தா அப்படின்னு பேசிக்கிட்டே ஜேகே தான் அவன் கையை தேயாங்கோட டாப்பில் விடுறான். தேயாங் டக்குன்னு அவன் கையை தட்டி விட்டு, இனிமே என்ன தொட்ட அவ்வளோதான். ஐயோ கோவப்படக்குள்ள கூட அழகாக இருக்கியே. என் தம்பி வேறு உன்னை பார்த்தாலே துள்ளுறானே. தேயாங்க்கு ஜேகே பேசுகிற எதுவுமே பிடிக்கல. அவனை அப்படியே புஷ் பண்ணிவிட்டு வேகமாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில தான் ஓடுறான். ஓடு ஓடு, உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உன்னை போடணும் போல இருக்கே அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு போகிறத ஏங்க பார்த்துட்ருக்கான். இப்போ ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து தான் பார்க்குறோம். மிஸ்டர் ஜியானு கிம் தான் மிஷன்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. சுகா ஜேகே எங்க லைனுக்கே வர மாட்டேங்கிறான். சீக்ரெட் அட்டாக்லாம் நடந்திருக்கு, அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கவே இல்லை. இல்லை டேட், அது வந்து சுகா ஜேகே எங்க வர சொல்ல அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு மறந்துட்டானா என்ன? தேயாங் இங்கே தானே இருக்கான், அவன் ஏன் வரல? அவனை வர சொல்லு பா. அது வந்து சுகா அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு மிஸ்டர் ஜியான் சொல்ல, சுகாவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் ஜேகேக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்றான். இப்போ எல்லோரும் டின்னர் டேபிளில் தான் உட்காண்ட்ருக்காங்க. ஜேகே ஒரு மாதிரி நக்கலாக சுகாவை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். சுகாவுக்கு செமக்கவும் வருது, ஆனால் எதுவும் பண்ண முடியாதுன்றனால கம்னு சைலண்ட் ஆகிடுறாரு. தேயாங்க எங்க? அவன் மேலே ரூமில் இருக்கான் அப்படின்னு மெய்ட் ஆண்டி சொல்கிறாங்க. வர சொல்லுங்கள் அப்படின்னு மிஸ்டர் ஜியான் சொல்ல, இப்போ கிம் தான் இல்லை நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அவர் போகிறாரு. அப்பா அப்பா வந்துட்டிங்களா அப்பா அப்படின்னு தேயாங் தான் ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு அழுறான். அவன் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான் அவங்க அப்பாவை, எப்பயும் மிஸ் பண்ணுறதை விட. சரி சரி ஒன்றும் இல்லை நான் தான் வந்துட்டால. இப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டுன்ட்டு கிம் தான் தேயாங்கெல்லாம் கூட்டிகிட்டு வராரு. தேயாங் மிஸ்டர் ஜியானை மட்டும் பார்த்து பவ் பண்ணிவிட்டு அவன் பிளேஸில் வந்து அமைதியாக உட்காந்துக்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்ற மாதிரி சைடில் பார்க்குறான். பார்த்தா ஜேகே தான் சும்மா இல்லாமல் தேயாங் பின்னாடி கையை விட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கான். சொல்ல ஐரா, இன்றைக்கி நைட்டா மீட் பண்ணுவோமே அப்படின்னு ஃபோனில் பேசிக்கிட்டே தேயாங்கை பார்த்து விங்க் பண்ணுறான். தேயாங்க்கு ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. ஆனால் ஜேகே அவன் கையை எடுக்கிறதா இல்லை, அவன் இருக்க என்னென்னமோ பண்ணிகிட்டே இருக்கான். தேயாங்கால் அங்கே உட்காந்துருக்கவே முடியல. இப்போது தேயாங்க தான் டக்குன்னு ஒரு மாதிரி பண்ணுது, அப்படியே வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுறான். டக்குன்னு எழுந்து அவன் ரூமுக்கு தான் ஓடுறான். ஐயோ தேயாங் என்னாச்சு அப்படின்னு மெய்ட் ஆண்டியும் பின்னாடியே போகிறாங்க. பார்த்தா ஃபுல்லாக சாப்பிட்டு எல்லாத்தையும் வாமிட் பண்ணிடுறான். தேயாங் பார்த்து மெதுவா, இந்தா தண்ணி குடி. என்னாச்சு, என்ன பண்ணுது? நானும் பார்க்குறேன், ஒரு 2-3 டேஸாக இப்படி தான் இருக்கேன். தெரியல ஆண்டி, ஒரு மாதிரி தலை சுற்றிட்டே இருக்குது, ஏதோ சாப்பிட பிடிக்கல, வாமிட் வர மாதிரியே இருக்குது. மெய்ட் ஆண்டி டக்குன்னு தேயாங்கோட கையை தான் பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்துட்டு தேயாங்க பார்த்து தான் ஒரு மாதிரி பிரைட்டாக சிரிக்கிறாங்க. என்னாச்சு ஆண்டி, ஏன் சிரிக்கிறீங்க? சந்தோஷமான விஷயந்தான், நீயே ஒரு குழந்த, உனக்கு என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ என் செல்லம், அது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. அவ்வளோதான் தேயாங்க்கு இந்த வேர்டை கேட்டதும் அவன் ஹார்ட்டே ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆகிடுது. என்ன நான் என்ன? ஆமாம் தேயாங், ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சாரி, நான் போடுறேன்னு தான் சொன்னேன். ஆனால் பர்சனல் ஒர்க் அதனால் நேட்டிவ் போயிட்டேன். அதனால தான் இன்னுமே ரொம்ப டிலேவாகி போச்சு. அண்ட் ரீசன் சொல்கிறது தப்பு தான். பட் ஸ்டில் சாரி. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் வந்திருக்கும். சாரி, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிம் தான் போடுவேன். கிம்மில் பார்ப்போம். ஓகே. அண்டு நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.